நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்தே ஒரே டிடெக்டிவ் மூவிஸாகவும் க்ரைம் த்ரில்லர் மூவிஸாகவுமே போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு சேஞ்சுக்கு ஒரு வெப் சீரிஸ் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் தேடுதலுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட சீரீஸ் தான் இந்த டார்க். முழுக்க முழுக்க டைம் லூப் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்மளால யோசிக்கவே முடியாத விஷயங்களெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி காட்டி அப்படியே நம்ம மைண்டை அப்படியே ப்ளோன் பண்ணி முழுக்க முழுக்க நம்மளை எங்கேஞ்சிக்காக கொண்டு போன ஒரு சீரீஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளவலன்னு பேசாம கதைக்குள்ள போலாம். இந்த சீரிஸோட கதையுமே ஆனது மொத்தம் 4 குடும்பத்தை தான் சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த 4 குடும்பங்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது கான்வால்டோட ஃபேமிலி. இந்த கான்வால்டோட ஃபேமிலியில ஈனஸ் அப்படிங்கிறவங்க தான் மெயின். இந்த ஈனஸோட ஹஸ்பண்ட் யாரு அப்படிங்கிறத நமக்கு காட்டல. இவங்களுக்கு மைக்கேல் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான். இந்த மைக்கேலோட ஒய்ஃப் பேரு ஹேனா. இவங்க 2 பேருக்குமே ஜோனஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான். அடுத்து பார்க்க போறது டாப்லரோட ஃபேமிலி. டாப்லர் ஃபேமிலியோட ஹெட்டான ஆள் அப்படிங்கிறது ஹெல்ஜ் அப்படிங்கிறவர். இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கிறாரு. இந்த ஹெல்ஜுக்கு பீட்டர் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்கிறான். பீட்டரோட ஒய்ஃப் பேரு சார்லட். சார்லட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. பீட்டருக்கும் சார்லட்டுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருத்தி பேரு பிரான்சிஸ்கா, இன்னொருத்தி பேரு எலிசபெத். இந்த எலிசபெத் அப்படிங்கிற பொண்ணுனால சின்ன வயசுல இருந்தே சரிவர பேச முடியாது. அவ எப்பவுமே சைன் லாங்குவேஜ்ல தான் பேசிட்டு இருப்பா. அடுத்து பார்க்க போற ஃபேமிலி வந்து நீல்சனோட ஃபேமிலி. நீல்சன் ஃபேமிலியோட ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராண்டே தான். ட்ராண்டேயோட ஒய்ஃப் பேரு ஜனா. இவங்க 2 பேருக்குமே உல்ட்ரிச் அப்புறம் மேட்ஸ் அப்படின்னு 2 பசங்க. இந்த உல்ட்ரிச் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இந்த மேட்ஸ் அப்படிங்கிற பையன் சின்ன வயசுலேயே காணாம போயிருப்பான். உல்ட்ரிச்சோட ஒய்ஃப் பேரு கேத்ரீனா. உல்ட்ரிச்சுக்கும் கேத்ரீனாக்கும் மொத்தம் 3 பசங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னஸ், மார்த்தா, மிக்கல் அப்படின்னு இந்த 3 பேர் தான். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேமிலியான டைட்மனோட ஃபேமிலி. இந்த டைட்மனோட ஃபேமிலியோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாடியா அப்படிங்கிறவங்க தான். இந்த கிளாடியாவுக்கு ரெஜினா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. இந்த ரெஜினாவோட ஹஸ்பண்ட் பேரு அலெக்சாண்டர். இவங்க 2 பேருக்கும் பொறுக்கப்பட்ட குழந்தை தான் பார்ஸ்டோ. இந்த மொத்த சீரிஸுமே இந்த 4 ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் சுத்தி வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா எபிசோடு போக போக இந்த ஒட்டுமொத்த கேரக்டரோட பேருமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியில உள்ள விண்டன் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தரை தான் காமிக்கிறாங்க. அவரு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அந்த ரூம்லயே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அந்த லெட்டரோட ஃப்ரண்ட்ல இந்த லெட்டரை நவம்பர் 4 நைட்டு 10:13க்கு முன்னாடி ஓபன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிருப்பாரு. இவர் செத்து போன நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2. அங்க அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 4 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு பையன் தூக்கத்துல இருந்து ஏஞ்சி உட்காடுறான். இவனோட பேர் தான் ஜோனஸ். இவன் வேற யாரும் இல்ல, மைக்கேலோட பையன் தான். தன்னோட அப்பா 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அதோட தாக்கம் இவனை விட்டு இன்னும் போகல. ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கிறான். ஆனா இவங்களோட அம்மா ஹேனா இதை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம உல்ட்ரிச் அப்படிங்கிறவர் கூட சீக்ரெட் அஃபேர்ல இருக்கிறாங்க. ஜோனஸ் தன்னோட அப்பா இறந்த அந்த 4 மாசத்துல ஸ்கூல் பக்கமே போகல. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கே போறான். இவன் இப்படி ஸ்கூலுக்கு போற வழியில அந்த டவுனை தான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த டவுன்லேயே மிகப்பெரிய பிரபலமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான். ரொம்பவே அமைதியா இருக்கிற அந்த விண்டன் டவுனை தான் நமக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எரிக் அப்படிங்கிற ஒரு பையன் ரீசெண்டா காணாம போயிட்டான் அப்படிங்கிற ஒரு போஸ்டருமே ஊரு ஃபுல்லா ஒட்டப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு பொறுமையா பீட்டர் அப்படி சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறான். இவன் போயிட்டு இருக்க நேரத்துல இவன் கூட இவனோட சைக்காட்ரிஸ்டும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவரோட பேரு பீட்டர். ஜோனஸ் பீட்டர் கிட்ட சொல்றான் அவன் இன்னுமே தூக்கத்துல அவனோட அப்பாவை பாக்குறதாகவும் அவங்க அப்பா அவங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்றதாகவும் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ பீட்டர் சொல்றாரு நீ ரொம்பவே ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டையும் கொடுக்குறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி அப்படி ஜோனஸோட பாட்டியான ஈனஸை தான் காட்டுறாங்க. ஈனஸ் ரொம்ப நேரமா ஒரு பெட்டியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்கேல் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருப்பாரு இல்லையா, அந்த லெட்டரை தான் ரொம்ப நேரமாவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே உள்ரிச்சு தான் அவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. வழக்கமா நம்ம எல்லாரோட வீட்லயுமே வீக் டேஸ்ல எப்படி இருக்கும், காலங்காத்தால வேலைக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்க ஹஸ்பண்ட், எல்லாருக்குமே லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒய்ஃப், ஸ்கூலுக்கு கிளம்பாம லூட்டி அடிச்சிட்டு இருக்க பசங்க. இந்த கான்செப்ட் எந்த நாடு போனாலுமே மாறாது போல இருக்கு. இங்கேயுமே அப்படிதான். கேத்ரின் அவசரமா லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கடைசி பையன் இந்த மிக்கல் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ மேஜிக் காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கான் போல இருக்கு. அம்மா என்னோட மேஜிக் ட்ரிக் பாக்குறீங்களா, உண்மையிலே தாறு மாறா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்த உல்ட்ரிச் எங்க எனக்கு அந்த மேஜிக் ட்ரிக் செஞ்சு காமி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த மிக்கல் 2 கப்பை எடுத்துக்கிறான். அந்த 2 கப்ல ஒரு காயினை வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வச்ச கப்பை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல காயின் இல்ல, இன்னொரு எம்டியா ஒரு கப்பை வச்சிருப்பான் இல்லையா, அந்த கப்பை ஓபன் பண்ணும்போது அதுல காயின் இருக்கு. அடடே எப்படிரா அப்படின்னு சொல்லி உல்ட்ரிச் கேட்கும்போது மிக்கல் சொல்றான் அப்பா கொஸ்டினை தப்பா கேட்காதீங்க, எப்படிரா அப்படின்னு கேட்க கூடாது, இந்த விஷயம் இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்க
இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த ஒரு லைனானது இந்த ஒட்டுமொத்த சீரீஸையுமே ரொம்பவே லிங்க் பண்ணி தான் இருக்கும். இப்போ அப்படியே ஜோனஸை தான் காட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஸ்கூல் பக்கம் வந்து சேர்ந்துட்டான். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு அவன் அந்த ஸ்கூலுக்கு வந்து. இவனை பார்த்ததும் ஒருத்தன் வேகமாக வந்து இவனை கட்டி பிடிச்சிக்கிறான். இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டு பார்ட்டோ. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு அப்படின்னு நம்ம உல்ட்ரிச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது தான் காமிக்கிறாங்க. உல்ட்ரிச் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ஒரே சத்தமாக இருக்குது. இந்த எரிக் அப்படிங்கிற பையன் கொஞ்ச நாள் முன்னாடி காணாமல் போயிருப்பான் இல்லையா, அந்த பையனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள உல்ட்ரிச் தான் சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறான். இந்த நேரத்தில் விண்டனில் ஒரு தனிப்பட்ட ஒரு குகை இருக்கு. அந்த குகையிலிருந்து யாரோ ஒருத்தன் குள்ளா போட்டுட்டு வர்றதை காமிக்கிறாங்க. இவன் யாரு அப்படிங்கிறத நமக்கு இப்போ காட்டல. ஒரு வழியே ஜோனஸ் அவனோட ஸ்கூலுக்கு போயிட்டான். அங்கே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜோனஸ் படிக்கிற ஸ்கூலோட பிரின்சிபல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்ரின் தான். இந்த கேத்ரின் உல்ட்ரிச்சோட ஒய்ஃப். அந்த இடத்துக்கு கேத்ரினோட பொண்ணு மார்த்தா வரா. மார்த்தாவை பார்த்த உடனே ஜோனஸ் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஜோனஸும் மார்த்தாவும் ஜோனஸோட அப்பா மைக்கேல் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா மைக்கேல் இறந்ததுக்கு அப்புறமே ஜோனஸ் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். ஸ்கூல் பக்கம் வரது இல்ல. ஜோனஸுமே பிரான்ஸ்க்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி மார்த்தாவுமே நினைச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு வந்த மார்த்தா டைரக்டா பார்ஸ்டோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. பார்ஸ்டோவும் மார்த்தாவும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜோனஸ் அப்படி ரொம்பவே சோகமாயிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த கேத்ரின் எல்லாரும் முன்னாடியுமே மைக்ல பேசுறா. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலோட ஸ்டூடெண்டான எரிக் அப்படிங்கிறவன் ஒரு 1 வீக் முன்னாடி காணாம போயிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிற நியூஸ் யாருக்குமே தெரியல. போலீஸ் ரொம்ப மும்முரமா இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்க யாருக்காச்சும் எரிக்கை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலோ என்கிட்டயோ இல்லாட்டி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சீனை அப்படி கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. உல்ட்ரிச் அவரோட ஹெட் ஆஃபீஸரான சார்லட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த எரிக்கை கடைசியா காணாம போறதுக்கு முன்னாடி பார்த்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூல்ல இருந்து அவன் வீட்டுக்கு போற வழியில தான். போலீஸ் ரொம்ப மும்முரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சாதாரணமா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்த பையன் திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போலீஸ் முழு புதுங்கி உட்கார்ந்துருக்காங்க. இந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சார்லட் உல்ட்ரிச் கிட்ட சொல்றா, இப்போ இந்த எரிக் பையன் காணாம போன மாதிரி தானே சரியா 33 வருஷத்துக்கு முன்னாடி உன் தம்பி மேட்ஸ் காணாம போனான். அவனையுமே இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்க போனான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அவனுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சார்லட் உல்ட்ரிச் கிட்ட கேட்கறா. ஏமா கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆச்சுன்னு நீயே சொல்ற, அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உல்ட்ரிச் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படியே விண்டன்ல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலை தான் நமக்கு இப்ப காட்டுறாங்க. இந்த ஹோட்டலை ரன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜினா டைன்மன். இவங்க யாரு அப்படின்னா இந்த பார்ஸ்டோ இருக்கிறான் இல்லையா, அவனோட அம்மா தான். இந்த பையன் எரிக் காணாம போனதுல இருந்து இந்த ஊருக்கு டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி யாருமே வர்றதில்ல. இதனால இந்த ரெஜினாவோட ஹோட்டல் பிசினஸ் ரொம்பவே டவுன்ஃபால தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பேங்க்ல இருந்துமே கால் பண்ணி லோன் அமௌண்ட்டை சீக்கிரமா கிட்ட சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தனி ஒரு பொண்ணா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே கிளாஸ்ல இருக்க ஜோனஸையும் பாஸ்டோவையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாஸ்டோ சொல்றான், இந்த எரிக் பையன் இருக்கிறான்ல, அவன் காணாம போறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரக்ஸ் வாங்கி வச்சிருந்தானா. அந்த ட்ரக்ஸே எல்லாமே விண்டன்ல இருக்கிற அந்த பாலடைஞ்ச குகையில தான் மறைச்சு வச்சிருக்கானா. நினைச்சு பாரு, அந்த ட்ரக்ஸ் மட்டும் நம்ம கையில இருந்தா அதெல்லாம் வித்து நம்ம நல்ல காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம இன்னைக்கு ராத்திரி போய் அந்த குகையில இருக்கிற ட்ரக்ஸை எடுத்துட்டு வரலாம். நம்ம கூட மார்த்தாவும் அவளோட அண்ணனுமான மேக்னஸும் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்ஷோ சொல்லிட்டு இருக்கிறான். இந்த சீனை அப்படி கட் பண்ணி உல்ட்ரிச்சை தான் காட்டுறாங்க. அவர் அவரோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காரு. உல்ட்ரிச்சோட அம்மா மேட்ஸ் காணாம போனதுல இருந்து ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப்டா தான் இருக்காங்க. இப்ப கூட இந்த எரிக் பையன் காணாம போனதுக்கும் அவங்களோட பையன் மேட்ஸ் காணாம போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதாவும் பேசிட்டு இருக்காங்க. உல்ட்ரிச் கிட்ட ஒரு சாக்லேட்டோட பேப்பரை கொடுத்து, இந்த சாக்லேட்டோட கவரை நான் காட்டுல கண்டுபிடிச்சேன், இந்த சாக்லேட் உன் தம்பிக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனா இதை மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. அப்போ எப்படி இந்த சாக்லேட்டோட கவர் அந்த காட்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உல்ட்ரிச்சுக்கு அதுக்கு பதில் இல்லை. அப்போ அதே ஊர்ல ஹெல்ஜ் அப்படிங்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை காமிக்கிறாங்க. அந்த விஷயம் மறுபடியும் நடக்க போகுது, மறுபடியுமே நடக்க போகுது, நான் தான் அந்த விஷயத்தை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதே திருப்பி திருப்பி அவருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படி ஹேனாவை தான் காட்டுறாங்க. ஹேனா வந்து ஒரு மசாஜ் தெரபிஸ்ட். இப்போ இந்த ஹேனா அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மசாஜ் பண்ண தான் வந்திருக்காங்க. இந்த அலெக்சாண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஜினா
ஹெலினாவோட ஹஸ்பண்ட். அண்ட் விண்டன்லேயே ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த பவர் பிளான்ட்டோட பாஸும் இவர் தான். மசாஜை முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது ஹேனா ஈனஸ்க்கு ஒரு மெசேஜை பண்றாங்க. உங்க பையன் மைக்கேல் இறந்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆக போகுது. உங்க பேரன் ஜோனஸ் ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கிறான். நீங்க அவனுக்கு ஒரு தடவை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறாங்க. ஆனா இதை பத்தி ஈனஸ்க்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாம அந்த பேப்பரை மட்டுமே முறைச்சு மறுபடியுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. அந்த கேவுக்கு போய்கிட்டு இருக்கிற நம்ம ஜோனஸை தான் காட்டுறாங்க. அந்த குகைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காட்டை தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மார்த்தா வரா. மற்றவங்களெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி ஜோனஸ் கேட்கும்போது வழக்கம் போல தான் எல்லாருமே லேட்டா தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்லி சிரிக்கிறா. மார்த்தா ஜோனஸ் கிட்ட சொல்ல வரா, 4 மாசமா எங்க போன ஜோனஸ்? உனக்கு நான் எத்தனை மெசேஜஸ் எத்தனை கால் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? ஸ்கூல்ல கூட நீ விண்டனை விட்டுட்டு பிரான்ஸுக்கு போயிட்டதா பசங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் இந்த பாஸ்டோ பத்தின விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை பத்தி நீ ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் மார்த்தா, எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லி ஜோனஸ் சொல்றான். இவங்க இங்க பேசிட்டு இருக்க அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு பார்ஸ்டோ, மேக்னஸ் அண்ட் மிக்கல் அப்படின்னு சொல்லி 3 பேருமே வராங்க. மிக்கலை ஏன்டா இந்த நேரத்துக்கு இந்த ராத்திரிக்கு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி மார்த்தா மேக்னஸ் கிட்ட கேட்கும்போது, நான் என்னமா பண்றது, அட்டைப்பூச்சி மாதிரி என் பின்னாடியே ஓட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மேக்னஸ் சொல்றான். 5 பேருமே காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அந்த ராத்திரிக்கு இந்த ஹில்ஜி இருக்காரு இல்லையா, ஊரோட ரோடு ஃபுல்லாவே அது திருப்பியும் நடக்க போகுது, அது திரும்பவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியே நடந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த கேத்தரினுமே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட அம்மாவையும் கூப்பிட்டு பசங்க எல்லாத்தையுமே சேஃபா பாத்துக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஹேனாவுமே இருக்காங்க. அவங்களுக்கு உல்ட்ரிச் மெசேஜ் பண்றாரு. 5 நிமிஷத்துல அவங்கள பாக்குறதுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணதும் அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த மீட்டிங்ல கேத்தரின் பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்துக்கு ஹெல்ஜ் வராரு. அந்த விஷயம் மறுபடியுமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதே திருப்பி சொல்றாரு. அப்போ அந்த மீட்டிங்க்கு வந்திருக்க சார்லட் ஹெல்ஜை கூட்டிட்டு போறாங்க. இந்த ஹெல்ஜி வேற யாருமே இல்ல, சார்லட்டோட மாமனார் தான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற பசங்களை தான் காட்டுறாங்க. இந்த மிக்கல் சும்மா இல்லாம தொணன்னு பேசினே வரான். ஏன்பா இந்த இரிக் பையன் எங்கப்பா போயிருப்பான்? ஒருவேளை அவனை யாரும் கடத்தி வச்சிருப்பாங்களோ? ஒருவேளை அவனை ஏதாவது ஒரு பெட்டிக்குள்ள போட்டு ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட் கடையில பூட்டி வச்சிருப்பாங்களோ? இல்ல ஒருவேளை அப்படி இருக்குமா? இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி தொணன்னு பேசினே வரான். அப்படியே ஈனஸ் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 4. அதாவது மைக்கேல் எழுதி வச்ச அந்த பேப்பரை திறக்க வேண்டிய நாள். கரெக்டா 10:13க்கு அந்த பேப்பரை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்கையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி பசங்களா தான் காட்டுறாங்க. ஒரு வழியா கேவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ட்ரக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல போய் பார்த்தா அந்த ட்ரக்கை காணும். ஸோ இவங்களுக்கு முன்னாடியே யாரோ அந்த ட்ரக்கை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல படிக்கிற பிரான்சிஸ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். இவ வேற யாருமே இல்ல, இந்த சார்லட்டோட பெரிய பொண்ணு தான். இவதான் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு கேவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரக்கை எடுத்து கையில வச்சிருக்கிறா. அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு அவ கையில இருந்த ட்ரக்கை பார்ஸ்டோ புடுங்கிக்கிறான். அப்போ திடீர்னு அந்த கேவ்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவங்க கையில வச்சிருக்க டார்ச் லைட் எல்லாம் பிளிங்க் ஆகி எரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே தெரிச்சு ஓடுறானுங்க. ஜோனஸ் தான் மிக்கலை கூப்பிட்டுட்டு கடைசியா ஓடிட்டு இருக்கிறான். மத்தவங்க எல்லாருமே ஃப்ரண்ட்ல ஓடிடுறாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கல்லு தட்டி ஜோனஸ் கீழே வந்துடுறான். அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஜோனஸ் அப்படின்னு யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா செத்து போன ஜோனஸோட அப்பா அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே ஜோனஸ் தலை தெறிக்க ஓடுறான். ஒரு வழியா காட்டை விட்டு வெளியில வந்து மத்தவங்க இருக்க இடத்துக்கு வரான். அப்பதான் தெரியுது அங்க இன்னும் மிக்கல் வரல அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே காட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. விஷயம் போலீஸ்க்கு போகுது. ஒட்டுமொத்த போலீஸுமே காணாம போன எரிக்கையும் மிக்கலையும் அந்த காட்டுல தேடுறாங்க. அவங்க தேடிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த காட்டுல அவங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி யாரோட டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு உல்ட்ரிச் ஒரு பதற்றத்தோட அப்படி போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அது காணாம போன எரிக்கோட பாடியும் கிடையாது, மிக்கலோட பாடியும் கிடையாது. பார்த்தா அது வேற யாரோ ஒரு பையனோடது. அந்த பையனோட கண்ணும் காதும் முழுசா கருகி போயிருக்குது. அந்த பையன் போடப்பட்டிருக்க ட்ரெஸ் ஆனது 80s காலகட்டத்துல போடப்படுற ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. இப்போ போலீஸ்க்கு கிடைச்சிருக்கிற இந்த டெட் பாடி எரிக்கோடதும் இல்ல மிக்கலோடதும் இல்ல அப்படின்னா யாரோட டெட் பாடி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே புரியல. நாம என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி மொழி பிதுங்கி முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த காணாம போனா இல்லையா இந்த எரிக்கு, அவனை யாரோ ஒருத்தர் ஒரு மிஷின்ல கையையும் காலையும் கட்டி அப்படியே அடைச்சு வச்சு அவனை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. இங்க இப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோடு ஒன்னானது முடியுது. இந்த முதல் எபிசோடு அப்படிங்கிறது வெறும் ஒரு தொடக்கம் மட்டும்தான். அப்படியே ஒவ்வொரு எபிசோடு போக போக நம்மளால யூகிக்கவே முடியாத நிறைய ட்விஸ்டுகளை ஒவ்வொரு எபிசோடா வரிசையா வழங்கிட்டு அடங்கொய்யால அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆச்சரியப்பட வச்சிருப்பானுங்க. டெய்லி ஒரு எபிசோடு அப்படிங்கிற விதத்துல இந்த டார்க் சீசன் 1 தெளிவாகவும் தரமாகவும் பார்க்கலாம். அப்படியே அடுத்து ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். வரட்டுமா?